குட் மார்னிங் டீச்சர்ஸ். ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் நம்ம இன்றைக்கி கிளாஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நாம் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிற ஒரு சப் சாப்டர் பார்த்துட்ருக்கோம். ப்ராபபிலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கேட்டகரியில் பார்த்துருக்கோம். ஆக்சுவலி நேற்றுக்கு கூட ஒரு டீச்சர் ஏதோ ஒரு டவுட் கேட்டாங்க, எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் அந்த டவுட் கொஷின் மட்டும் ஞாபகம் இல்லை. நான் 1 செகண்ட் செக் பண்ணிவிட்டேன். ஆக்சுவலி இன்றைக்கி கிளாஸ்லேயே சொல்கிறேன்னு வேறு அந்த டீச்சர்ஸ்கிட்ட சொல்லியிருந்தேன். சாரி டீச்சர்ஸ், நான் இது பார்க்காம வந்துட்டேன். கிளாஸ் வீடியோ வேறு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் முடிஞ்சிட்டு தனியாக கூட நான் அதை என்னென்னு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது வீடியோவை அப்லோட் பண்ணிடுறேன் டீச்சர்ஸ். நெக்ஸ்ட்டு என்னென்னா, இன்றைக்கி டே உங்கள்கிட்ட ஒப்பீனியன் கேட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஏன்னா நான் சொன்ன மாதிரி குரூப்புக்குள்ளே வந்து ஒரு குரூப்பை அனுப்பி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னால் டெஃபினெட்லி எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கிறாங்க. பட் ஆனால் யாரும் பார்க்குறதில்ல. அதனால் அந்த குரூப்பை நாங்களே உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கோம். ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க, போல் கிளிக் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் எழுதுறவங்க, இதெல்லாம் வச்சு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ரொம்ப லிமிட்டடாக இருக்கிற மாதிரி ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிக்கலாம். அவங்க ப்ராப்பராக பார்க்குறாங்களான்னு சொல்லி பார்க்கலாம். போதும், நம்மளால் 305 பேரும் பார்க்குறாங்களா 15 பேரும் பார்க்குறாங்களான்னு செக் பண்ண முடியல. அப்படி பார்க்கும்போது எனக்கும் கொஞ்சம் வெக்ஸ்டாக இருக்குது. என்னடா அது பார்க்க மாட்டேங்கிறாங்க, ப்ராப்பராக இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நான் வந்து அந்த 600 கொஸ்டின்ஸ் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்குங்களா? ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கொடுத்துருந்தோம். 600 கொஸ்டின்ஸ் வந்து ஒரு சாப்டருக்கு மல்டிபிள் சாய்ஸ் எம்சிக்யூவாக வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எனக்கு முன்னாடி டீச்சர்ஸ் நிறைய பேர் ஒரு 250 கொஷின்ஸ் பக்கமாக ரீச் பண்ணிட்டாங்க. சில பேர்லாம் 280 கொஷின்ஸ் பக்கமாக ரீச் பண்ணிட்டாங்க. நான் அப்போ தான் 0ல் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நான் வந்து 153 2 சம்திங், எனக்கு ஞாபகம் இல்லை, 152 நினைக்கிறேன். 152 கொஷின்ஸ் வந்து எடுத்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் 4 அல்லது 5 நாட்களுக்குள்ளேயே இவங்களை ரீச் பண்ணிவிடுவேன். நான் ரீச் பண்ணாமல் இருக்க நீங்கள் அப்படியே அடுத்தது மூவ் பண்ணியாக ஆகணும், ஓகேங்களா? இது ஏன் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கொண்டு வந்தோம் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துட்டு இன்றைக்கி கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஒன்றும் இல்லை, இந்த ப்ராஜெக்ட் எதுக்காக கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 600 கொஷின்ஸ், ஓகேங்களா? இப்போ நாங்கள் பிளான் பண்ண பிரகாரம் வந்து ஒரு 6 ஸ்டாஃப் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நான் அதை 5ன்னு வச்சுக்கிறேனே, 5 ஸ்டாஃப் எடுக்கணும்னு வச்சுங்க. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொஷின்ஸ் கிடைக்கும்னா 3000 MCQ கிடைக்கும். நிறைய யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா எம்சிக்யூஸஸ் உங்களுக்கு 3000 MCQs கொடுக்குறோம், 3000 MCQs கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்லி அதுக்கு சார்ஜஸாக வந்து பார்த்திங்கன்னா 10,000 rupees வந்து பே பண்ண சொல்லி வாங்கிட்டு இருக்காங்க. பேர் சொல்ல விரும்பல அவங்க, ஏன்னா அவங்க சேனலில் போய் நாம் ஏன் டீமோட்டிவேட் பண்ணுற மாதிரியோ ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ப்ரொமோட் பண்ணுற மாதிரியோ பேச வேண்டாம். நான் எனக்கு அது உடன்பாடு இல்லை. அவங்க அதை பண்ணுறதும் தப்பு இல்லை. ஏன்னா அந்த காசுக்கு ஒர்த்தபுளான்னு கேட்டால் டெஃபினெட்லி ஒர்த்தபுள், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை நான். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இதை நாமளே செய்ய முடியும். நம்ம குரூப்பில் இவ்வளோ பேர் இருக்கோம், நம்மக்கிட்ட இருக்க சாப்டரோட கவுண்டிங்கே ஒரு 20 சாப்டர்ஸ் தான் இருக்குது. 20 சாப்டரையும் நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது முடியாதுங்கிறதுனால அந்த யூடியூப் சேனல்காரங்க அதை பண்ணுறாங்க. அதை பண்ணுறதுக்கு தான் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. நான் அவங்க மேலே தப்பே சொல்ல மாட்டேன். அவங்க ஒரு ஒர்க் போடுறாங்க, இன்னும் ஹெவி ஒர்க்குங்க, அதெல்லாம் நம்ம மறைக்கிறதுக்கெலாம் இல்லை. ஹெவி ஒர்க் தான். எடுக்கிற எல்லா டீச்சர்ஸ்க்கும் தெரியும். ஒரு குறிப்பிட்ட லெவல் வரையும் கரெக்டாக போகும். அதுக்கப்புறம் எம்சிக்யூ செட் பண்ணவே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கொஷின் கவுண்டிங் வராது. இது மாதிரிலாம் இருக்கும்போது அந்த கொஷினை கவுண்ட் பண்ணி கொண்டு வராங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷினை ஆட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் மற்ற சென்டரோட கொஷின்ஸ் ஆட் பண்ணுறாங்கன்னா நிறைய அவங்களும் ரிஸ்க் எடுக்கிறாங்க. அவங்க எடுக்கிறதுக்கான சார்ஜஸ் தான் பண்ணுறாங்க. நான் அதுலலாம் எதுவும் சொல்ல வரல. ஆனால் இப்போ நம்ம குரூப்பில் 315 பேர் இருக்கோம். இந்த 315 பேர்லேருந்து ஒரு 20 வாலண்டியர்ஸ் கேட்குறோம், ஓகேங்களா? அவங்க கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க கிடைச்சா என்ன நடக்குங்கிறத விஷயத்த சொல்கிறேன் பாருங்களேன். 20 பேர் கிடைச்சாங்கன்னா ஒரு யூனிட் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு யூனிட் எடுத்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட ப்ரெஸ்கிரைப்டு புக்கு அந்த யூனிட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னுங்கிறத கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணணும். ஒரு புக்கு பர்ச்சேஸ் பண்ணியாச்சா? அடுத்தது இந்த ஒரு யூனிட்டு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இந்தியன் ஆத்தர்ஸ், ஃபாரின் ஆத்தர்ஸ் கிடையாது, இந்தியன் ஆத்தர்ஸ். இந்தியன் ஆத்தர்ஸில் இருக்கக்கூடியவங்களில் மினிமம் ஒரு 3 புக்கு, இந்தியன் ஆத்தர்ஸ்க்கு ஒரு 3 புக்கு, அப்போ ப்ளஸ் வந்து ஒரு 3 புக்ஸஸ் போட்டுக்கிறேன், ஓகேங்களா? அவங்களது எடுத்து அவங்களது எக்ஸாம்பிள் சம்ஸஸ், எக்ஸைஸ் சம்ஸஸை நம்ம செம்ம எம்சிக்யூவாக மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டன். அடுத்தது நம்மளுடைய இன்டர்நெட்டில் நிறைய பேர், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் சரி, இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் சரி, தீசஸ்னு ஒன்று சப்மிட் பண்ணுறாங்க அந்த பேப்பரில். இதெல்லாம் ஃப்ரீயாகவே கிடைக்குது. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கனாவே கிடைக்கும், ஓகேங்களா? நீங்கள் சும்மா அந்த யூனிட்டோட பேர் போட்டு பிடிஎஃப் அப்படின்னு போட்டிங்கனாவே வந்துடும். வேறு எதுவும் ரொம்ப ரிஸ்க்கெலாம் கிடையாது. நீங்கள் அதை போடுங்க, ஓகேங்களா? இது இல்லாமல் நெட்டு, செட்டு, ஓகேங்களா, இந்த எக்ஸாம்ஸோட எம்சிக்யூஸ் புக்ஸஸ் எல்லாம் கிடைக்குது மார்க்கெட்டில்.
ஓகேங்களா? இதை நீங்கள் வாங்கணும்னு அவசியமே இல்லை. உங்கள் டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரின்னு ஒன்று இருக்கும். அங்கே போனீங்கன்னாவே இதெல்லாம் அவைலபிலிட்டியாக கிடைக்கும். ஓகேங்களா? கிடைக்குதான்னு பாருங்கள். கிடைக்கலையா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அமேசானில் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிங்க. சாப்டர் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். உங்கள் சாப்டர் அந்த சிலபஸ்லேயும் இருந்தால் மட்டும் வாங்க. அதுக்கு எல்லாருமே நெட்டு செட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, டன். அதுக்கப்புறம் பாலிடெக்னிக் டிஆர்பியோட கொஷின் பேப்பர் கலெக்ட் பண்ணுங்கள். நம்ம சிலபஸ்க்கு கிட்டத்தட்ட ஒத்து போகக்கூடியது. எவ்வளோ பர்சன்டேஜ்னால் கிட்டத்தட்ட 90% ஒத்து போகக்கூடிய ஒரு சிலபஸ் இது பாலிடெக்னிக்கோட இது. அதை வந்து எடுத்துக்குங்க. ஓகேங்களா? அந்த பாலிடெக்னிக் ரிலேட்டடாக கொடுக்குறதுல அவங்க ரிலேட்டடாக அதே சாப்டருக்கு புக்ஸஸ் இருக்கும். இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் புக்ஸஸ் இருக்கும். எல்லா சாப்டருக்கும் இருக்காதுங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் எடுக்கிற சாப்டர் பொறுத்து அது வேரியேட் ஆகும். ஓகேங்களா? என்னை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா இதுவே எனஃப். இதெல்லாம் எடுத்துகிட்டு இதுவே எனஃப். இதை எடுத்து வச்சுக்குங்க. நான் சொல்கிறேன், இந்த தமிழ்நாட்டிலேயே நாங்கள் தான் ஃபேமஸ்ன்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய சென்டரில் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிப்பாங்க. அவங்கக்கிட்ட இருந்து அந்த சென்டர்லேருந்து ஒரு மெட்டீரியல் வாங்கிக்கிங்க. 1 இல்லை 2 சென்டர் மெட்டீரியல் வாங்கிக்கிங்க. நான் மதுரையை எடுத்துக்கிட்டால் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, இவங்க சென்டரும் இந்த சென்டரோடதும் வாங்கிக்கிங்க. நான் பேர் சொல்கிறதில்ல, விரும்பலை. அதனால் வந்து இன்ஷியல் போட்டிருக்கேன், நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதை வாங்கிக்கிங்க. ஓகேங்களா? இன்னொருத்தர் இந்த சைடு ராசிபுரமில் வந்தீங்கன்னா இப்படி இருக்கும். இந்த சென்டரோட மெட்டீரியல் வாங்கிக்கிங்க. போதும். ஒரு யூனிட்டுக்கு தான் கலெக்ட் பண்ண சொல்கிறேன், உங்களை மொத்த புத்தகத்துக்கும் கலெக்ட் பண்ண சொல்லவே இல்லை. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, மேட்ரிக்ஸ்னு ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் கலெக்ட் பண்ணுங்கள். ஸ்கூல் புக்கில் 10th ஸ்டாண்டர்ட் புக்கு, 11th ஸ்டாண்டர்ட் புக்கு, 12th ஸ்டாண்டர்ட் புக்கு, பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இது சேமாக தான் இருக்கும். இருந்தாலும் அந்த புக்கில் 11th ஸ்டாண்டர்ட் புக்கு, 12th ஸ்டாண்டர்ட் புக்கு வாங்கிக்கிங்க. அதில் வந்து நம்ம மேக்ஸ் சம்மந்தப்பட்டது வரும். ஒரு இது மேட்ரிக்ஸ் அதில் இருக்குது. சேம் தான் இருக்கும். சம்ஸ் 1-2 சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது என்னென்னா, சம்மோட நம்பர் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். உங்களுக்கு எம்சிக்யூ எடுக்கும்போது நிறைய சம்ஸஸ் பத்தாமல் போகும்போது ஒரே டைப்பில் கொஷின்ஸஸ் கிடைக்கணும்ல, அது நீங்கள் போட்டு பார்த்து அதை ஆன்சர் கண்டுபிடிச்சி போடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதனால் அந்த மாதிரி புக்ஸஸோட கலெக்ஷன்ஸ் எடுத்தாலே ஈஸியாக 600 அட்டாச் பண்ணிடலாம். இவ்வளோ தாங்க. இது மாதிரி எடுத்து நீங்கள் ஒரு 600 கொஷின்ஸை ஒரு யூனிட்டுக்கு எடுக்கிறதுக்கு இந்த ரிஸ்க் எடுத்துட்டிங்கன்னா, ஒரு யூனிட்டுக்கு நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி ஒவ்வொரு டீச்சரும் ஒரு யூனிட்டுக்கு கஷ்டப்படுவாங்க. இப்போ இது மூலிமா என்ன நடக்கும்னு சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் மொத்தமாக 20 யூனிட்டுக்கு எடுக்க போகிறீங்க. 20 யூனிட்டுக்கு எடுக்க போகிறீங்க, 600 கொஷின். அப்போ ஒரு யூனிட்டுக்கு 600 கொஷின்னா 20 யூனிட்டுக்கு எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 12,000 கொஷின் கிடைக்கும். நீங்கள் சொல்லுங்கள், 3,000 கொஷினை 10,000 ரூபாய்க்கு ஒரு யூடியூப் சேனல் விற்றுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு 12,000 கொஷின் கிடைக்குது. இந்த கொஷினுக்கு பிடிஎஃப் அமௌண்ட்டு வந்து நான் பிடிஎஃப் அனுப்புனாலும் நீங்கள் ஜெராக்ஸ் கடையில் போய் ஜெராக்ஸ் போட்டாலும், நானே பிரிண்ட் அவுட் போட்டு கொடுத்தாலும் கண்டிப்பாக நீங்கள் அதை ஜெராக்ஸ் அமௌண்ட்டுக்கு ஜெராக்ஸ் கொடுக்கணும். சேம் அதுதான். அதில் வந்து எதுவும் மாற்றங்கள்லாம் கிடையாது. நம்ம கடையில் கொடுக்க போகிறோம், அதை வந்து உங்கள் போட்டு தர போகிறாங்க, அதை நம்ம கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை. இவ்வளோ தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பைசாலாம் ரொம்ப செலவு பண்ணுறதுலாம் இல்லை. ஜெராக்ஸ் அமௌண்ட் மட்டும் கொடுங்க. நீங்கள் யார்கிட்ட போட்டாலும் எங்கே போட்டாலும் கொடுங்க. இல்லை பிடிஎஃப் அனுப்பி வைங்க சார், நாங்கள் போட்டுக்கிறோன்னா ஓகே, டன். அதில் என்ன ப்ராப்ளம் இல்லை. இதை தான் நாங்கள் முன்மொழிஞ்சோம். ஆனால் எழுதுன டீச்சர்ஸ்க்கு ஏதாவது வந்து ப்ராஃபிட்டபிள் கிடைக்கணும்ல, அதாவது அமௌண்ட்டாக இல்லை, அவங்களுக்கு முதல்ல வந்து இதுக்கான பலன் கிடைக்கணும்ல. ஸோ அதனால் எழுதி முடிங்க டீச்சர்ஸ். நீங்கள் எழுதி முடிச்சு இதை ஃபைனலைஸ் பண்ணி உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு காப்பீஸை கொடுக்குறோம். நீங்கள் வந்து அதை பாருங்கள், உங்களுக்கு அது ஓகேவா, சாட்டிஸ்ஃபைடாக இருக்கான்னு பாருங்கள். பண்ணதுக்கப்புறம் நம்ம குரூப்பில் அப்ளேட் பண்ணலாம். இப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் பட் யாருமே முன் வரலை. 20 பேர் முன் வரலைங்க. 6 டீச்சர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இன்ன வரையுமே. 6 டீச்சர் கஷ்டப்படுறதை இவங்க எல்லாருமே ஈஸியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கும் போது, எங்கள் 10,000 ரூபா மதிப்புள்ள ஒரு விஷயத்தை இவ்வளோ டீச்சர்ஸ் வேலை செஞ்சு இவ்வளோ புக்ஸஸ் ரெஃபரன்ஸ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து உங்கள் கையில் கொடுத்து நீங்களும் படிங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அது இந்த காலகட்டங்களில் எதிர்பார்க்குறீங்கன்னா இது எப்படி நடக்கும்? உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ்ங்கிறது ஏதாவது வேணும்ல. நீங்கள் ரீசன் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, ஒருத்தங்க கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்கன்னா இது கதைக்காகாதுல்ல. நீங்கள் புரிஞ்சுக்கணும்ல. நான் வந்து அதனால் இந்த சிஸ்டம்மை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த குரூப்புக்கு மட்டும் மாற்றிட்டேன். நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, நீங்கள் அதோட பலனை அனுபவிங்க, அவ்வளோதான். நீங்கள் வந்து படிக்கிறவங்க இந்த குரூப்பில் இருக்கிறவங்க மட்டும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, நீங்கள் மட்டும் படிங்கன்னு சொல்லியாச்சு. இப்போ அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க இப்போ எப்படின்னா ஒரு ஆள் வந்து 4 சாப்டர் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி மாறியாச்சு. என்ன பண்ணுறது, நீங்கள் யாரும் வாலண்டியர்ஸாக வராதனால என்ன ஆகிட்டாங்கன்னா, ஒரே டீச்சர் வந்து 4 சாப்டர் ரெடி பண்ணுங்கள். கஷ்டம்னு நினைக்காதீங்க. 10 சாப்டர் ரெடி பண்ணுற 20 சாப்டர் ரெடி பண்ணுறதுக்கு பதிலாக 4 சாப்டருங்கிறது கம்மின்னு நினச்சி ரெடி பண்ணுங்கள். அப்படி தான் நான் சொல்லியிருக்கேன் அவங்ககிட்ட. இப்போ மொதல் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நல்லா பண்ணுறாங்க. 200-250 கொஷின் பக்கமாக போயிட்டாங்க. நான்லாம் ரொம்ப லேட்டு, 150 கொஷின் தான் போயிருக்கேன். சீக்கிரமாக ரீச் பண்ணி சீக்கிரமாகவே அதோட ஃபஸ்ட்டு அப்லோடிங் வந்து அந்த குரூப்பில் நடந்துடும். எப்படி அந்த குரூப் தனியாக இருக்கோ, அதோட மெயின்டெனன்ஸ் தனியாக இருக்கோ, அந்த குரூப்புக்குள்ளே வந்து எப்படி இந்த டிஸ்கஷன் தனியாக இருக்கோ, அதே மாதிரி கிளாஸோட டிஸ்கஷனையும் கூடிய விரைவில் தனிமைப்படுத்தப்பட போகிறது. ஓகேங்களா?
ஏன் அப்படின்னா முடியல, 315 பேர் இருந்துக்கிட்டு படிக்கலை, ஆடியோ போட்டால் கேட்குறது இல்லை, மெசேஜ் போட்டால் ரிப்ளை பண்ணுறதில்ல, போல் போட்டால் கிளிக் பண்ணுறதில்ல. இதெல்லாம் தான் காரணம், வேறு எந்த காரணமும் இல்லை. ஒரு டெஸ்ட் பேட்சஸ்க்கு 100 ருபீஸ் பே பண்ணி எழுதுறதுக்கு ரெடியாக இல்லை. எதுக்குமே ரெடியாக இல்லாமல் அந்த குரூப்பை வச்சுக்கிட்டு அதில் போஸ்ட் பண்ணிவிட்டு இதில் வேறு ஏன்னா அடிக்கடி வெளியில் வேறு போகிறாங்க. லெஃப்டாக எதுக்கு லெஃப்ட் ஆகணும், என்னத்துக்கு லெஃப்ட் ஆகுறீங்க, எதுக்கு உள்ளே வரீங்க, உள்ளே என்ன வரணும். இது எப்படி இருக்குன்னா, நான் இந்த கோயிலுக்குள்ளே வந்தேன், எனக்கு பொங்கல் கிடைக்கும்னு நினச்சேன், புளியோதரை தான் போடுறாங்க, நான் வெளியே போகிறேன் அப்படிங்கிற கதையாக போயிட்டுருக்கு. சரிங்களா? படிக்க உள்ளே வந்துருக்குறோம், படிக்கிறது சம்மந்தப்பட்டது தான் அந்த குரூப்பில் பேசுகிறோம். எனக்கு தெரிஞ்சு நம்ம குரூப்பில் ரொம்ப டீசெண்டான குரூப். எனக்கு தெரிஞ்சு நம்ம குரூப்பில் அனாவசியமான போஸ்டர்ஸ் நம்ம டீச்சர்ஸ் யாருமே போடுறதில்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சில பேரில் குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், லொட்டு லொஸ்க்குன்னு எதாவது போடுவாங்க, அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போடுவாங்க. அதெல்லாம் நம்ம குரூப்பில் போடுறதே கிடையாது. படிக்கிறது சம்மந்தப்பட்டது மட்டும்தான், கிளாஸ் சம்மந்தப்பட்டது மட்டும்தான் பேசுவாங்க. என்னை பொறுத்தவரையும் நான் இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸை அந்த விதத்தில் பாராட்டுவேன். தேவையில்லாத விஷயங்களை போஸ்ட் பண்ணுறதே கிடையாது. சூப்பரான விஷயம். அப்படி இருக்க ஒரு குரூப்புக்குள்ளே உங்களால் ஏன் இருக்க முடியல? அப்படி இருக்க குரூப்புக்குள்ளேயே உங்களால் இருக்க முடியலன்னா இன்னும் சில குரூப்லாம் இருக்குது, கண்டது கிடையாதுன்னு என்னென்னமோ வருது. டியூஷன் சென்டரோட அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் வருது. எதுக்கு அதெல்லாம் அலோவ் பண்ணுறாங்கன்னே தெரியல. அலோவ் பண்ணுறாங்க, வந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்களே திங்க் பண்ணுங்கள். இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுக்கு இருக்குன்னு எனக்கு தெரில. என்னன்னா நீங்கள் பாருங்கள் டீச்சர்ஸ், வெளியில் போயிட்டுருக்கனால எனக்கு இன்னும் இல்லை. எனக்கு ஒரு 50 டீச்சர் நல்ல டீச்சர்ஸாக கிடைச்சிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எஃபர்ட் போடாமல் எதுவும் கிடைக்காது, அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, எனிவே நம்ம கிளாஸுக்கு போகலாம். பேசிக்கிட்டே இருந்தால் பேசிக்கிட்டே இருக்கிற அளவுக்கு குறைகள் இருக்குது, என்ன பண்ணுறது. சரி, இன்றைக்கி நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். The first question, find the characteristic function. first sumங்கிறதுனால நான் ஃபுல்லாகவே எழுதுகிறேன். characteristic functions of the first subdivision y equal to x plus b, the second subdivision y equal to ax, the third subdivisions y equal to ax plus b. Okay, done. Find the characteristic function. Solution. கவனிங்க, the first subdivision நம்ம என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க? கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க சொன்னாங்க. கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனாக பை எக்ஸ் ஆஃப் டி கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? பை எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இ பவர் ஆஃப் ஐடிஎக்ஸ். இதுதான் நமக்கு என்னது கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ நான் பாருங்கள், இதில் ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணிக்கிறேன். ஒன்றும் இல்லை, எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஏன் ரீப்ளேஸ் பண்ணுறேன்னா ஃபங்க்ஷன்லேயும் எக்ஸ் இருக்குது, அது ப்ராப்ளம் உருவாக்கும் அப்படிங்கிறதுனால எக்ஸ் ரீப்ளேஸ் ஒய் அப்படின்னு போட்டுறேன். அப்போ பை ஒய் ஆஃப் டி ஈக்குவல் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இ பவர் ஆஃப் ஐடிஒய் அப்படின்னு போட்டுறேன். சரியா? ஏன் இன்னொன்று என்னென்னா, இது வந்து ஒய் போட்டோம்னா தான் ஒய்க்கு பதிலாக இதை சப்ஸ்டிடியூஷன் பண்ண முடியும், அதுவும் ஒரு ரீசன். ஓகேங்களா? சரி, ஓகே, டன். இப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஒய்க்கு பதிலாக இப்போ சப்ஸ்டிடியூஷன் பண்ணிங்கன்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பியை வந்து சப்ஸ்டிடியூஷன் பண்ணிங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஐடி ஒய்க்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் பி. ஒரு நிமிஷம், சரி, நான் இங்கே 3வது கொஸ்டினுக்கு போய்ட்டேன் எடுத்தோன்னே. ஃபஸ்ட்டு கொஸ்டினில் எக்ஸ் ப்ளஸ் பி தான் இருக்குது. ஓகே, டன். எக்ஸ் ப்ளஸ் பியை சப்ஸ்டிடியூஷன் பண்ணியாச்சு. இப்போ இந்த எக்ஸ்பெக்டேஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய எக்ஸ்போன்ஷியல் இருக்குல்ல, அதை ரெண்டாக உடைக்கலாமா? ப்ளஸ் இருக்கிறதுனால இ பவர் ஆஃப் ஐடிஎக்ஸ் இன்ட்டு இ பவர் ஆஃப் ஐடிபி இப்படின்னு உடைக்கலாமா? இதில் இந்த போர்ஷன் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் போர்ஷன் மாதிரி, அதனால் தூக்கி இதை வெளியில் போட்டுருங்க, இது ஒன்றும் பண்ணாது. சரிங்களா? இ பவர் ஐடிபி இதுக்கு அப்படியே தான் கடைசி வரி வரும். நீங்கள் வேணால் எக்ஸ்பெக்டேஷன் எடுத்ததுக்கு அப்புறமேல கூட இந்த விஷயத்தை செய்யலாம். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இ பவர் ஐடிஎக்ஸு இன்ட்டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இ பவர் ஐடிபி. ஓகே, இந்த இ பவர் ஐடிபிங்கிறது வந்து எக்ஸ்பெக்டேஷனுங்கிறத வந்து இ பவர் ஆஃப் ஐடிபியை வெளியே எடுத்துகிட்டு
எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இ பவர் ஐடிஎக்ஸ் அப்படிங்கிறத மட்டும் வச்சுக்கணும் ஓகேங்களா. ஏன்னா இது எக்ஸ்பெக்டேஷன் அதுக்கு எடுத்தாலும் கான்ஸ்டன்ட் எடுத்து அதே தான் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம்ல. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இ பவர் ஐடிஎக்ஸ். சரி, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இ பவர் ஐடிஎக்ஸுங்கிறது என்னது? கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஆச்சா. அப்போ அதை நம்ம தூக்கிட்டு என்ன போட்டுடலாம்? பை எக்ஸ் ஆஃப் டி அப்படின்னு போட்டுடலாம். பை எக்ஸ் ஆஃப் டி அப்படின்னு எழுதலாம் ஓகேங்களா. இவ்வளோ தாங்க ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். சரி, நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாங்களா. பாருங்கள், the second subdivision என்னன்னா y equal to ax அப்படின்னு இருக்கு. y equal to ax. இப்போ பாருங்கள், இதுக்கு pi y of t equal to expectation of e power ity. ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா expectation of e power ity. இதில் ஒய்க்கு பதிலாக சப்ஸ்டியூஷன் பண்ணோம். e power it ஒய்க்கு பதிலாக ax அப்படின்னு சப்ஸ்டியூஷன் பண்ணணும். இப்போ இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்களேன். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் e power I இதை ஏடின்னு போட்டு இங்கிட்டு எக்ஸ் போட்டுறேன். இப்போ நீங்கள் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது வந்து கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால பை ஐயில் இருக்கிறது தான் நம்ம இங்கே போடணும் ஓகேங்களா. பை எக்ஸ் ஆஃப் ஏடி அப்படிங்கிறது ஆன்சர். இது செகண்ட் சப்டிவிஷன் ஓகேங்களா. அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாங்களா. தேர்ட் சப்டிவிஷன் என்னது? தேர்ட் சப்டிவிஷன் y ஈக்குவல் ax ப்ளஸ் b. இதுதான் தேர்ட் சப்டிவிஷன். அப்போ பை y ஆஃப் t ஈக்குவல் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் e பவர் it ax ப்ளஸ் b அப்படின்னு வேணும் ஓகேங்களா. ஒய்க்கு பதிலாக சப்ஸ்டியூஷன் பண்ணிட்டேன். இதுலேயும் ரெண்டு பிரியுமா பாருங்கள். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் e பவர் it ax அப்படின்னு ஒன்று வரும். இது கூட ப்ராக்கெட்குள்ளே போட்டுக்கலாம். அடுத்தது இன்ட்டு இ பவர் ஐடிபி அப்படின்னு ஒன்று வரும் ஓகேங்களா. பவர்ஸ் ரெண்டு அடிஷன் இருந்தால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டாட் வச்சு மல்டிப்ளிகேஷனில் எழுதிக்கலாம். இப்போ எக்ஸ்பெக்டேஷனுக்கு இது மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இ பவர் ஐ இதை ஒரு ஃபார்மேட்டு கொண்டு வந்துடுறேன். ஏடிஎக்ஸ் அப்படின்னு கொண்டு வந்துடுறேன். இது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இ பவர் ஐடிபி. இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இது ஒரு கான்ஸ்டன்ட் டேமாக கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் எடுத்திங்கன்னா அதே தான் வரும். ஸோ இ பவர் ஐடிபி அப்படிங்கிறத வெளியே எடுத்துட்டிங்கன்னா இது மீதி இருக்கிறது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இ பவர் ஐ ஏடிஎக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். வச்சு பாருங்க, இதில் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் அப்படின்னு இருக்கிறதுனால இ பவர் ஐடிபி இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் பை எக்ஸ் ஆஃப் ஏடி அப்படின்னு வரும். ஓகே, இந்த கொஷின் மூணும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 ஒய் வேரியேட்டாக கொடுத்துருக்காங்க. அதை எப்படி சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம், செஞ்சுருக்கோம். ரொம்ப ஈஸிங்க இந்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால். ஓகே, டன். நெக்ஸ்ட் சம் போகலாங்களா. கவனிங்க, நமக்கு செகண்ட் சம்மாக வருது. இது நான் சம் கவுண்டிங்லாம் நீங்கள் பார்த்துங்க. நான் இன்றைக்கி இடத்த வச்சு எல்லா சம் கவுண்டிங்கும் போட்டுட்ருக்கேன். ஆனால் நம்ம ஏற்கனவே ஒரு இடத்துல நிறுத்தியிருந்தோம்னா அந்த இடத்துலேருந்து கன்டினியூ பண்ணணும். ஸோ அதனால் என்னோடய சம் கவுண்டிங்கை நீங்கள் பார்க்க வேணாம். இல்லை அதெல்லாம் பற்றி எனக்கு தேவையில்லை சார், என்ன சம் கவுண்டிங்காக இருந்தால் என்ன, நமக்கு என்ன சம் தானே முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் போடுறதே போட்டு எழுதிக்கிங்க. கொஸ்டின் என்னன்னு பாருங்கள். ஃபைண்ட் த மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் whose moments are mu r dash equal to r plus 1 factorial into 2 power r அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நல்லா கவனிச்சிட்டிங்களா. இப்போ சொல்யூஷன் பாருங்கள். சொல்யூஷன்
the moment generating function ங்கிறது mx of t equal expectation of e power of tx. ஓகே, இது மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷனுக்கு. இப்போ நமக்கு மியூஆர் டேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா சம்மேஷன், அதாவது டிஸ்க்ரீட் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். சம்மேஷன் ஆர் ஈக்குவல் டு 0 to infinity t power r by r factorial mu r dash அப்படிங்கிறது ஃபார்முலா. ஓகேங்களா? இப்போ மியூ ஆர் டேஷ் கொடுத்துருக்காங்க, சம்லேயே கொடுத்துட்டாங்க. சம்மேஷன் கவனிங்க, r equal to 0 to infinity t power r by r factorial mu r dash அப்படிங்கிறது r plus 1 factorial 2 power r. ஓகே, கவனிங்க, இது t power r, இது 2 power r அப்படின்னு இருக்குது, ரெண்டு இருக்கா? ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஒரே இதில் பவரில் r இருக்கிற மாதிரி போடலாம்ல. நான் அடுத்த ஸ்டெப்பில் எழுதுகிறேன் பாருங்கள். சம்மேஷன் r equal to 0 to infinity 2t power r r plus 1 factorial by r factorial. ஓகே, டன். இப்போ ஆருக்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டிடியூஷன் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பாருங்கள். இங்கேயும் 0 வந்துடும். நல்லா நான் வச்சுங்க, ஆருக்கு பதிலாக 0 போட்டிங்கன்னா இங்கேயும் 0 வந்துடும். அடுத்தது இங்கேயும் 0 வந்துடும், இங்கேயும் 0 வந்துடும். இந்த இடத்துல எல்லாம் 0 வந்தோம் என்ன ஆகும்னு பாருங்கள். எனிதிங் பவர் 0ஓட வேல்யூ 1. 0 + 1 ஃபேக்டோரியல் 1 ஃபேக்டோரியல் 1 ஃபேக்டோரியல் பை 0 ஃபேக்டோரியலுங்கிறது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டேம் வந்து 1 அப்படின்னு வந்து கன்சிடர் ஆகி மொத்தமாக 1ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? 1. இப்போ 1ன்னு சப்ஸ்டிடியூஷன் பண்ணிங்கன்னா 2t, அதில் 1ன்னு சப்ஸ்டிடியூஷன் பண்ணும்போது முதல் ப்ராக்கெட்டுக்கு 2t, ரெண்டாவது 1ன்னு சப்ஸ்டிடியூஷன் பண்ணிங்கன்னா 2 ஃபேக்டோரியல் வருமா? 2 ஃபேக்டோரியல் பை 1 ஃபேக்டோரியல்னு வரும். அப்போ 2 ஃபேக்டோரியல் பை 1 ஃபேக்டோரியலுங்கிறது வெறும் 2 ஃபேக்டோரியல் தானே. அப்போ 2 ஃபேக்டோரியலோட ஆன்சர் என்ன? 2 ஃபேக்டோரியலோட ஆன்சர் 2. இதான் ஆன்சராக கிடைக்கும். அடுத்தது 2ன்னு சப்ஸ்டிடியூஷன் பண்ணிங்கன்னா வச்சுங்களேன், 2t the whole square 2 plus 1 3 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல்னு கிடைக்கும். இதே மாதிரி போயிட்டே இருக்கும். 2 ஃபேக்டோரியல் என்னது? 1 into 2 into 3. 3 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் என்னது? 1 into 2. இது ரெண்டு கேன்சல் பண்ண மிச்சம் இருக்கும், 3 இருக்கும். அப்போ இந்த போர்ஷனையே தூக்கிட்டு நம்ம 3ன்னு போட்டுடலாமா? நம்ம இப்படி சைடில் போட்டு பார்த்துட்டு போட்டால் ஸ்டெப்ஸஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் பாருங்கள். இது 3. ஓகே, டன். இப்போ இந்த ஃபார்மேட்டை அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன ஆல்டர்னேட் பண்ணுறேன். 1 + 2 into 2t + 3 into 2t square + டாட் 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 இப்படி போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் 2tயை எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணுறேன். புட்டு 2t = x அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 1 + 2x + 3x² + டாட் டாட் டாட்னு கிடைக்கும். இப்போ நமக்கு இப்படி போட்டால் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியும்ல. இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 - x பவர் -2 அப்படின்னு கிடைக்குமா? ஏன்னா இது அப்படி தானே போயிட்டுருக்கு. அப்போ எக்ஸுக்கு பதிலாக இப்போ 2tயை சப்ஸ்டிடியூஷன் பண்ணி நான் பைனாமியல் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. 1 - எக்ஸுக்கு பதிலாக இப்போ 2t, அப்போ -2t பவர் -2 அப்படின்னு கிடைக்குமா? இப்போ இதை எப்படி எழுதலாம்? 1/1 - 2t the whole square அப்படின்னு எழுதலாமா? அவ்வளோதான். இது ரொம்ப சின்ன சம்முங்க. இது ரொம்ப சின்ன சம்மு, ஈஸியாக வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சின்ன விஷயம், ஒரு ஃபார்முலா மட்டும் படித்தா சப்ஸ்டிடியூஷன் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். பைனாமியலோட ஃபார்முலா ஒன்று தெரியணும், அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோங்கிறது தெரியணும். அது தெரிஞ்சால் போதுமானது. டெஃபினெட்லி வந்து நீங்கள் போட்டுடலாம். ஓகே, டன். ஒரு நிமிஷங்க. ஓகே, இப்போ அடுத்த சம் போகலாங்களா? இது தேர்ட் சம்னு நினைக்கிறேன். இந்த கொஷின் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷினுங்க. ஏன்னா இது பிஜிடிஆர்பியில் கேட்ட கொஷின், இதே சிலபஸ்க்கு பிஜிடிஆர்பியில் கேட்ட கொஷின். Find the moment generating function of random variable whose probability function
is p of x equal to 1 by 2 power of x, x equal to 1 comma 2 comma 3 comma dot dot, and find the mean at origin, mean at origin அப்படிங்கிறது கொஸ்டின். ஓகே, டன். கவனிங்க, இப்போ இதில் மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் mx of t equal to summation of x equal to 1 to infinity e power tx p of x. ஓகே, இப்போ சப்ஸ்டிடியூஷன் பண்ணுங்க. summation of x equal to 1 to infinity e power tx, இந்த p of xங்கிறது சம்மில் கொடுத்துருக்கிறது 1 by 2 power of xன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டிலையுமே பவரில் x இருக்குல்ல, அப்போ ஒரே ஃபங்க்ஷனை எப்படி நான் கன்வெர்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். summation of x equal to 1 to infinity e power of t by 2 the whole power of x இப்படின்னு போட்டுடலாங்களா? ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே இதாக போயிடுங்களா? ஓகே, டன். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டிடியூஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இ பவர் 1 பை 2 அப்படின்னு கிடைக்கும். இ பவர் டி பை 2 அப்படின்னு கிடைக்குமா? அடுத்து இ பவர் டி பை 2 த ஹோல் ஸ்கொயர்டுன்னு கிடைக்குமா? அடுத்து இ பவர் டி பை 2 த ஹோல் கியூப் அப்படின்னு கிடைக்குமா? இப்போ பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா காமனாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இ பவர் டி பை 2 எல்லா டேம்லேயும் காமனாக இருக்குது. தூக்கி வெளியே போட்டுருங்க. 1 ப்ளஸ் இ பவர் டி பை 2 ப்ளஸ் இ பவர் டி பை 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டாட் 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 இப்படி போகுதுன்னு சொல்லலாமா? இப்போ இதுக்கும் நம்ம பைனாமியலோட இதை யூஸ் பண்ணோம்னா 1 மைனஸ் இ பவர் டி பை 2 அப்படின்னு எழுதலாமா? ஹோல் பவர் மைனஸ் 1. எதை யூஸ் பண்ணியிருக்கோம்? 1 மைனஸ் எக்ஸ் த ஹோல் பவர் மைனஸ் 1 அப்படிங்கிறது 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் டாட் 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 இப்படி போச்சுன்னா நம்ம அப்படி எழுதலாம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் எக்ஸுக்கு பதிலாக என்ன எழுதியிருக்கேன்? புட் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் டி பை 2 அப்படின்னு சப்ஸ்டிடியூஷன் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? இப்போ இதை நம்ம 1 பைன்னு எழுதணும். அதுக்கு முன்னாடி இ பவர் டி பை 2வை எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு 2 மைனஸ் இ பவர் டி பை 2 த ஹோல் பவர் மைனஸ் 1. இப்போ ரெசிப்ரோக்கல் ஃபார்மிங் எடுத்தால் இ பவர் டி பை 2 பை 2 மைனஸ் இ பவர் டி. ஓகே, இப்போ இந்த 2க்கும் கேன்சல் பண்ணிட்டா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இ பவர் டி பை 2 மைனஸ் இ பவர் டி அப்படின்னு கிடைக்கும். இதுதான் மொமெண்ட் ஜெனரேட்டிங் mx of t அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனால் கொஷின் இதோட நிறுத்தல. அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபைண்ட் த மீன் அட் ஆரிஜின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஆரிஜினில் என்ன மீன் கண்டுபிடிங்க, அது ஆரிஜினில் என்னென்னு. இது மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இதை ஒன்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷனை ஒரு முறை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது தான் மீன். ஓகேங்களா? ஓகே, டன். ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ பாருங்கள், டு ஃபைண்ட் mean about origin. Okay, mx dash of t equaled mu1 dash equal to mean. Okay, done. இப்போ பாருங்கள், mx of tங்கிறது e power t by 2 minus e power t அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது u by v மாதிரி இருக்கா? ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா m dash of x of t அப்படிங்கிறது கிடச்சிருமா? அப்போ பாருங்கள், கீழே இருக்கிறது v ஸ்கொயர்டா, அப்போ 2 minus e power t the whole ஸ்கொயர்டா. அப்போ 2 மைனஸ் இ பவர் டீயை வச்சுக்கிட்டு இ பவர் டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ண இ பவர் டி கிடைக்கும். அடுத்து இ பவர் டீயை அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 2 மைனஸில் 2வை டிஃப்ரென்ஷியேட் பண்ண 0 கிடைக்கும். மைனஸ் இ பவர் டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ண இ பவர் டீயை தான் கிடைக்கும். ஓகே, இப்போ ஒரு நிமிஷம். இப்போ இந்த இ பவர் டீயை உள்ளே மல்டிப்ளை பண்ணிடலாம், இல்லைனா கூட அப்படியே கூட வச்சுக்கலாம். 2 மைனஸ் இ பவர் டி
இ பவர் டி மைனஸ் இது ஜீரோவோட மல்டிப்ளை ஆகும்போது வந்து ஜீரோ ஆகிடும். ஸோ அடுத்தது இ பவர் டியோட மல்டிப்ளை ஆகும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இ பவர் டி அப்படின்னு கிடைக்கும். அதை நம்ம வந்து இ பவர் 2tன்னு எழுதலாம். 2 மைனஸ் இ பவர் டி த ஹோல் ஸ்கொயர். ஓகே, டன். இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எம்எக்ஸ் டேஷ் ஆஃப் டியோட ஆன்சர். இப்போ என்னென்னா எம்எக்ஸ் டேஷ் ஆஃப் டி டி ஈக்குவல் டு 0 ஈக்குவல் டு மீன். இதுக்கு பேர் தான் மீன். அப்போ ஜீரோன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள் டி வர இடத்துல எல்லாம். அப்படின்னா 2 மைனஸ் இ பவர் 0 இ பவர் 0 ப்ளஸ் இ பவர் 0 இ பவர் 0 டிவைடட் பை 2 மைனஸ் இ பவர் 0 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். எனிதிங் பவர் 0ஓட வேல்யூ 1. அப்போ 2 மைனஸ் 1 ப்ளஸ் 1 இன்ட்டு 1 பை 2 மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். அப்போ மேலே பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 1 கிடைக்கும், 1 கிடைக்கும். கீழே பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் 1 கிடைக்கும். அப்போ 2/1 அப்படிங்கிறது 2ன்னு கிடைக்கும். சரிங்களா? இதை தான் கேட்டிருக்காங்க. இந்த சம்மை பொறுத்தவரையும் ஒன்றும் பெருசாக கஷ்டம்லாம் கிடையாது. மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷனில் மீன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. மீனுக்கான ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சால் போதுமானது. இது ஒன்றும் பெருசாக கஷ்டப்பட்டு போகிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. காற்று அடிச்சுக்கிட்டே இருக்குதுங்க, ஒன்றும் பண்ண முடியல. ஓகே, டன். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாங்களா? இது சம் நம்பர் 4ங்களா? எனக்கு சரியாக தெரிலைங்க, நான் போடுறேன், நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிங்க. சம் நம்பர்லாம் வந்து கரெக்டாக இருக்காது. ஃபைண்ட் தி மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் of random variable x having probability density function f of x equal to x 2 minus x 0. இது பார்த்தீங்கன்னா 0 less than x less than 1. இது பார்த்தீங்கன்னா 0 1 less than x less than 2. இது வந்து பார்த்தீங்கன்னா அதர்வைஸ். ஓகேங்களா? இது நீங்கள் ஃபஸ்ட்டு நோட் பண்ணிவிடுங்க டயக்ராமில். ஃபஸ்ட்டு மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரையும் இருக்கும். 2 இடத்துல கட்டிங் ஆகுது. ஒன்று 0, இன்னொன்று 1, இன்னொன்று 2. இந்த போர்ஷனை பொறுத்தவரையும் இந்த போர்ஷனும் 0 தான், இந்த போர்ஷனில் எங்கே வந்தாலும் 0 தான். அது ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். அதே மாதிரி இந்த போர்ஷனில் வந்தால் எக்ஸ் போடணும், இந்த போர்ஷனில் வந்தால் 2 மைனஸ் எக்ஸ் போடணும். ஓகேங்களா? அதுவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இப்போ சம்குள்ளே போகலாமா? சரி. மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் x is m x of t equal to expectation of e power tx. இதை கண்டினியூஸ்க்கு எழுதும் போது மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி இ பவர் டிஎக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. இப்போ ஹென்ஸ் mx of t இன்டகரல் லிமிட்டு பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி இருக்குது. ஆனால் 2 லிமிட்டில் மட்டும்தான் ப்ரெசென்டிங் ஆகுது, மற்றெல்லாம் 0 ஆகிறதுனால நான் கரெக்டாக அந்த 2 லிமிட்டை மட்டும் போடுறேன். 0 to 1 ஒரு லிமிட்டு. ஓகேங்களா? அடுத்தது இன்டகரல், இன்னொரு லிமிட் வந்து 1லேருந்து 2, இது 2 லிமிட்டும் போடுறோம். இந்த 0 to 1 போடும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தா எக்ஸு இ பவர் டிஎக்ஸு டிஎக்ஸு. அதே மாதிரி 1 to 2ல் லிமிட் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 மைனஸ் எக்ஸு இ பவர் டிஎக்ஸு டிஎக்ஸு. ஓகே, சரி. இது 2 இன்டெக்ரலாக இருக்கா? நான் என்ன பண்ணுறேன், 2ஐயும் தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்றேன். I1 + I2 அப்படின்னு இதை எடுத்துக்கிறேன்.
நான் இதை I1 தனியாக கண்டுபிடிச்சிட்டு I2 தனியாக கண்டுபிடிச்சிட்டு அது ரெண்டையும் ஆட் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறேன். ஓகே, டன். இந்த இடத்துக்கு வரலாம், பாருங்கள், கவனிங்க. பெர்னோலிஸோட ஃபார்முலா ஓகேங்களா, இது repeated integration by parts. Repeated integration by parts. Okay, கவனிங்க. integral u dv equal uv minus u dash v1 plus u double dash v2 minus u triple dash v3 plus dot dot dot. Okay, இப்போ பாருங்கள், இப்போ u என்ன ஃபஸ்ட்டு இன்டகிரேஷன் எடுக்கணும்ல, நான் கேஸ் 1ன்னு போட்டுட்டுங்களா, கேஸ் 1. இதில் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா இன்டகிரல் 1ங்கிறது இன்டகிரல் 0 to 1 எக்ஸு இ பவர் ஐடிஎக்ஸ், சரி இ பவர் டிஎக்ஸ் தானே, ஐடிஎக்ஸ்ன்னு போட்டால் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் போய்டும், இ பவர் டிஎக்ஸு டிஎக்ஸு. ஓகே, டன். இதில் கவனிங்க, ஒரு நிமிஷம், இது சுத்தமாக ஒத்து வராது, இது ஓகே பார்த்துக்கலாம். இதில் யூவோட வேல்யூ எக்ஸு ஓகேங்களா, இன்டகரல் டிவியோட ஆன்சர், இன்டகரல் வந்து பார்த்தீங்கன்னா இன்டகரல் டிவியோடது வந்து பார்த்தீங்கன்னா இ பவர் டிஎக்ஸு டிஎக்ஸு. இப்போ யூவை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 1 கிடைக்கும். டிவியை ஒரு தடவை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா இ பவர் டிஎக்ஸு பை டி கிடைக்கும். ஓகே, இன்னொரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இது 0 கிடைக்கும். இதை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இன்டகிரேட் பண்ணிங்கன்னா இ பவர் டிஎக்ஸு பை டி ஸ்கொயர் கிடைக்கும். அப்படியே எடுத்து சப்ஸ்டிடியூஷன் பண்ணாலே முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, கவனிங்க. பை பெர்னோலிஸ் formula, by Bernoulli's formula, integral x e power tx dx. ஃபார்முலா பிரகாரம் என்ன எழுதணும்னு பாருங்கள், uv எழுதணும். u என்னது, uங்கிறது x, v என்னது e power tx by t, இது வந்து v. அடுத்தது மைனஸ் 1 டாட் e power tx by t ஸ்கொயர். ஓகேங்களா, இப்போ லிமிட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இந்த இன்டெக்ரல் போர்ஷன் வந்து எதுலேருந்து எது வரையும் பார்த்தீங்கன்னா 0 to 1, 0 1. அப்போ லிமிட்டை பொறுத்தவரையும் 0 to 1. ஓகே, இந்த ஃபஸ்ட்டு டாப்பிக்கு பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அப்பர் லிமிட்டை சப்ஸ்டிடியூஷன் நான் பண்ணிடுறேன். 1 நான் சப்ஸ்டிடியூஷன் பண்ணால் அப்பர் லிமிட்டை சப்ஸ்டிடியூஷன் பண்ணால் என்ன கிடைக்குன்னு பாருங்கள். எதுக்கு பதிலாக அப்படின்னு சொன்னால் எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டிடியூஷன் பண்ணும். 1 e பவர் டி பை டி மைனஸ் e பவர் டி பை டி ஸ்கொயர், இது 1 சப்ஸ்டிடியூஷன் பண்ணும்போது, மைனஸ் 0 சப்ஸ்டிடியூஷன் பண்ணும்போது 0 e பவர் டி இன்ட்டு 0 பை டி, அடுத்தது மைனஸ் e பவர் டி இன்ட்டு 0 பை டி ஸ்கொயர், இது லோவர் லிமிட்டை சப்ஸ்டிடியூஷன் பண்ணும்போது. இப்போ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 1 இன்ட்டு இ பவர் டி பை டி அப்படிங்கிறதும் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் இ பவர் டி பை டின்னு கிடைக்கும். இது இ பவர் டி பை டி ஸ்கொயர்டுன்னு கிடைக்கும். மைனஸ் இதில் எனிதிங் பவர் ஜீரோட வேல்யூ 1, 1 பை டி இன்ட்டு 0 0 ஆகிடும். எனிதிங் பவர் டியோட வேல்யூ வந்து ஜீரோவோட வேல்யூ வந்து 1, அப்போ 1 பை டி ஸ்கொயர்டு ஆகிடும். இப்போ பாருங்கள், இதோட சிம்பிளிஃபிகேஷன் ஃபார்ம் என்னவாக இருக்கும், இ பவர் டி by t minus e power t by t square minus into minus plus 1 by t square. ஓகே, 1 by t square. அப்போ இதோட ஆன்சர் என்னவாக இருக்கும்னு பாருங்கள். ஒரு டேர்ம் டிவைடரில் t இருக்குது, அதனால் e power t by tயில் நோ சேஞ்ச். ரெண்டாவது டேர்மில் t ஸ்கொயரை எல்சிஎம் எடுக்கலாம். அப்போ e power t மைனஸ் 1 இப்படின்னு போடலாமா. ஒரு நிமிஷங்க, இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்த சிம்பிளிஃபிகேஷனே வேணாங்க, இது இருக்கட்டும்.
இப்படியே இருக்கட்டும். இப்படி இருந்துட்டு நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணிட்டு கேன்சல் ஆனதுக்கப்புறம் கடைசியாக பார்த்துக்கலாம். இதுவே வந்து ஃபஸ்ட்டு இன்டெகிரேஷனுக்கான ஆன்சராக நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இது 1ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ரெண்டாவது இன்டெகிரேஷன். இப்போ என்ன செஞ்சோமோ அதே ஒர்க்கை தான் திரும்ப செய்ய போகிறோம். கேஸ் 2 இதோட இன்டெகிரேஷன் பார்ட் பாருங்கள். கேஸ் 2 ஓடுது. அதாவது I2 அப்படின்னு சொல்லுது. இன்டெக்ரல் 1 to 2 minus x e power tx dx. ஓகே, let u equal 2 minus x dv, integral dv equal e power tx dx. uவை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது 0 ஆகிடும், இது -1 ஆகிடும். அப்போ ஆன்சர் -1. யூவை இன்னொரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். 2 தடவையில் 0 ஆகிடுச்சு u. ஓகே, அதே மாதிரி இதை இன்டெகிரேட் பண்ணால் e பவர் tx by tன்னு கிடைக்கும். அடுத்தது இன்னொரு தடவை இன்டெகிரேட் பண்ணால் e பவர் tx by t ஸ்கொயர்டு அப்படின்னு கிடைக்கும். ஒரு நிமிஷம். இப்போ நான் பெர்னோலியோட ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, டன். பெர்னோலியோட ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறேன். அப்போ இன்டெக்ரல் 2 minus x, இது இன்டெகிரேஷன் வேல்யூ வந்து 1 to 2 minus x e பவர் tx dx. ஓகே, சப்ஸ்டியூஷன் பண்ணால் 2 minus x e பவர் tx by t minus -1 e பவர் tx by t ஸ்கொயர் ப்ளஸ் 0ன்னு வரும் அடுத்த டைமில். ஓகே, டன். இப்போ பாருங்கள், இதுக்கு நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிவிட்டு லிமிட்டை சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். 1 to 2 சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் 2 minus x e பவர் tx by t ப்ளஸ் e பவர் tx by t ஸ்கொயர் 1 to 2. இப்போ லிமிட்டை சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா 2 minus 2 e பவர் t, இந்த இடத்துல 2 போட்டிங்கன்னா கீழே t e பவர் t, இந்த எக்ஸுக்கு பதிலாக 2 t ஸ்கொயர். இது அப்பர். லோவரில் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள் 1. அப்போ 2 minus 1 e பவர் t ப்ராக்கெட்டில் 1 போட்டுக்குங்க பை t ப்ளஸ் e பவர் t, எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டுங்க, கீழே t ஸ்கொயர். ஓகே, டன். சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்கள் பார்க்கலாம். இந்த 2 minus 2 அப்படிங்கிறது 0 ஆகிடுமா? அப்போ இது 0 ஆகிடுச்சுன்னா இந்த போர்ஷன் ஃபுல்லாகவே வராதுங்களா? இந்த போர்ஷன் ஃபுல்லாகவே வராதுங்களா? அப்போ இந்த போர்ஷன் மட்டும் தான் இருக்கும். இந்த போர்ஷன் எப்படி எழுதலாம்? e பவர் 2t by t ஸ்கொயர்டு அப்படின்னு எழுதலாம். மைனஸ் 2 minus 1ஓட வேல்யூ 1ஆல் எதை மல்டிப்ளை பண்ணாலும் அதானா? ஸோ அதனால் e பவர் t by t அப்படின்னு எழுதலாம். வெளியில் மைனஸ் காமனாக இருக்கலாம். மைனஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ்ன்னு ஆகிடும். அப்போ e பவர் t by t ஸ்கொயர்டு அப்படின்னு ஆகிடும். ஓகேங்களா? இப்போயும் t ஸ்கொயரில் 2 டேர்ம் இருக்குது. இதை அப்படியே வச்சுங்க, எதுவும் சேஞ்சஸ் பண்ண வேண்டாம். இந்த டேர்மை அப்படியே வச்சுங்க. இது ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு வச்சுங்க. இப்போ நம்மக்கிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈக்குவேஷன் நம்பர் 1 ஈக்குவேஷன் நம்பர் 2வையும் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அதாவது மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டால் mx of t ஈக்குவல் டு இன்டெக்ரல் 1 இன்டெக்ரல் 2 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் கிடைக்கிறது. அப்போ இன்டெக்ரல் 1க்கு என்ன ஆன்சர் கிடைச்சதுன்னு போய் பார்த்துட்டு வரலாம். இங்கிட்டு இருக்கும் e பவர் t பை t, கொஞ்சம் சின்னது பண்ணி எழுதிடுறேன் பாருங்கள். 2 ஆன்சர் பக்கத்தில் இருக்குது. e பவர் t பை t, இந்த ப்ராக்கெட் கூட வேணாங்க. e பவர் t பை t மைனஸ் e பவர் t பை t ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை t ஸ்கொயர். அப்படி இங்கே வந்தால் ப்ளஸ் e பவர் 2t பை t ஸ்கொயர் மைனஸ் e பவர் t பை t மைனஸ் e பவர் t பை t ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ நான் வந்து பாருங்கள், e பவர் t பை t மைனஸ் e பவர் t பை t இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாங்களா? ஏன்னா நம்மளால் எவ்வளோ கேன்சல் ஆகுதோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் தான் கரெக்டாக வரும். ஓகேங்களா? சரி, இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டோம்னா வெறும் t ஸ்கொயர்டு தான் டினாமினேட்டர் போர்ஷனில் இருக்குமா? அப்போ ஒரு நிமிஷம் இருங்க. ஐயோ, இங்கே போயிடுச்சு. ஓகே, டன். இப்போ t ஸ்கொயரை எல்சியமாக எடுத்துடலாம். எடுத்துகிட்டு e பவர் 2t ஃபஸ்ட்டு வச்சுங்க
அடுத்து மைனஸ் 2 இ பவர் மைனஸ் இ பவர் டி இருக்குது. அப்போ 2 இ பவர் டி அப்படின்னு போட்டுருங்க. லாஸ்ட் டேம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 1. ஓகே, இப்போ மேலே இருக்கிறத பார்த்தா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab மைனஸ் 2ab அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்கா? அப்படி இருக்கிறதுனால இ பவர் டி மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் பை டி ஸ்கொயர்டு அப்படின்னு எழுதலாமா? இதில் டீங்கிறது நாட் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க நமக்கு? mx of t equal e power t minus 1 the whole square by t squared with mx of 0 equal to 1. Okay, இது சம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதா உங்களுக்கு ஃபீல் ஆகிறதுல தப்பு இல்லை. ஆனால் இது பெருசாக தான் இருக்குது. இவ்வளோ பெரிய சம்மை கேட்பாங்களா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கொஷினிங் வந்திருக்கும் மைண்டில். என்ன பண்ணுறது, நமக்கு புக்கில் இந்த சம் இருக்குது. நம்ம ஆளுங்க வந்து நம்ம மேலே ஈவு இறக்கம்லாம் காமிச்சு அப்படியெல்லாம் நம்ம பரீட்சை எழுதி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ கற்றுக் கொடுக்க தேவைப்படுதோ அவ்வளோ நாலேஜ் மட்டும் இருந்தால் போதும்னுலாம் இங்கே எடுக்கிறது இல்லை. நம்ம அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ராக்கெட் எல்லாம் அனுப்பக்கூடிய ராக்கெட் சயின்ஸ் வரையும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். வேணால் நாங்கள் கீழே எப்போ வேணாலும் போர்ஷனை இறக்கிடுவோம், அதனால் ராக்கெட் சயின்ஸ்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுத்தாகணும் அப்படிங்கிற அளவுக்கு தான் கொஷின் பேப்பர் எடுப்பாங்க. நம்ம ஆளுங்களை பொறுத்தவரையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. சின்ன கொஷின் பெரிய கொஷின்லாம் ஈவிரக்கம்லாம் காமிப்பாங்க, இது எப்படி ஒரு நிமிஷத்தில் போடுறதுலாம் யோசிப்பாங்கங்கிற திங்கிங்கே போக முடியாதுங்க. 16 பக்கத்துக்கு அந்த கொஷின் இருந்தாலும் எடுத்துகிட்டு அதை ஷார்ட்கட்டில் இப்படி அப்ரோச் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ரீசனை க்ரியேட் பண்ணுவாங்க. விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க முன்னாடியாவது. இப்போ விளக்கெல்லாம் கொடுக்குறது இல்லை, அப்படியே அவ்வளோதான். இதுதான் ஆன்சர், இந்த கொஷினுக்கு தான். நீ மனப்படம் பண்ணுவியோ எழுதுவியோ என்னமோ பண்ணு, யார் வந்து மார்க் அதிகமாக இருக்காங்களோ அவங்களுக்கு போஸ்டிங், அந்த இடத்துக்கு அவங்க போயிட்டாங்க. பெரிய கொஷின் சின்ன கொஷினெல்லாம் இனிமேல் நம்ம பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரு நிமிஷத்துக்குள்ளே போடக்கூடிய சம்முன்னு பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா அதெல்லாம் வந்து கதைக்கே ஆகாது, அதெல்லாம் வந்து கன்சிடரே பண்ண மாட்டாங்க. ஓகே, டன். ஒரு ஹோம்ஒர்க் சம் கொடுக்கலான் இருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி 47 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நடத்திட்டேன்னா ஹோம்ஒர்க் தேவையில்லை, இதோட முடிச்சிடலாம். இதோட இந்த பகுதி முடியுது. அடுத்த பகுதிக்குள்ளே போகிறோம். ஹோம்ஒர்க்குன்னு போடுறேன். நான் முடிஞ்ச வரையும் ஏதாவது கொஞ்சம் மூவ் பண்ணி வேணால் காமிக்கிறேன். ஃபைண்ட் த மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் ஹேவிங் த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/3 -1 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 2 0 எல்ஸ் அப்படிங்கிறது கொஸ்டின். ஓகேங்களா, பாருங்கள். மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் mx of t equal to expectation of e power of tx. ஓகே, டன். இப்போ இது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், உங்களுக்கே தெரியும். போன கணக்கும் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இன்டர்வல் கண்டினியூவாக போகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி இதில் கொடுத்துருந்தாங்கன்னா அது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். 0லேருந்து 1, திருப்பி 1லேருந்து ஆரம்பிச்சு 2, அதர்வைஸ்ன்னு சொல்லிட்டா முன்னாடி இருக்கிறது பின்னாடி இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். ஸோ கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இந்த கணக்குலேயும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் கொடுத்துருக்காங்க. -1லேருந்து +2 வரையும், அதர்வைஸ் எல்லாமே 0ன்னு கொடுத்துட்டாங்க. இன்டர்வலை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு போடும்போது -∞ +∞ போட்டுட்டு ரெண்டாவது ஸ்டெப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்வல் எதுக்கு தேவையோ அதை மட்டும் மாற்றிக்கலாம். e⁻tx f(x) dx. இப்போ இன்டர்வலை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா -1லேருந்து 2 இருக்கிறதுனால நம்ம அதே போட்டுக்கலாம். e⁻tx இந்த f(x)க்கு பதிலாக சம்மில் கொடுத்துருந்தா 1/3. உங்களுக்கு புரியுதா? இந்த இடத்துலக்கு 1/3 தூக்கிட்டு வந்து நீங்கள் f(x)க்கு பதிலாக சப்ஸ்டியூஷன் பண்ணிடுங்க. அப்போ 1/3 dx நான் பாதி போட்டு கொடுத்துட்றேங்க. நீங்கள் செக் பண்ணுறதெல்லாம் கூட நீங்கள் பண்ணிக்கோங்க. சம்மை கூட போட்டுருவேன் நான். 1/3 -1 to 2 e⁻tx dx. இப்போ ஒரு தடவை இன்டகிரேட் பண்ணிடுங்க. 1/3 e⁻tx அப்படிங்கிறது e⁻tx by t -1லேருந்து 2. இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் 1/3 e⁻2x by t மைனஸ் 2xன்னு போட்டேன், 2t தானே வரும், எக்ஸுக்கு பதிலாக தானே சப்ஸ்டியூஷன், 2t
அதே மாதிரி மைனஸ் டி பை டி. ஓகே, இப்போ டிஏ எல்சிஎம் எடுத்துடலாம். 1/3 இ பவர் 2t மைனஸ் இ பவர் மைனஸ் டி பை டி. இதோடு முடிச்சுட்டாலே ஆன்சர் ரைட். ஓகேங்களா? இது t இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஓகே, இது உண்மையாகவே மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் தானான்னு நமக்கு தெரியணும்ல, அதை செக் பண்ணணும்ல, வெரிஃபிகேஷன் பண்ணணும்ல. எப்படி வெரிஃபிகேஷன் பண்ணுவீங்க? ஒன்றும் இல்லை, வெரிஃபிகேஷன் பண்ணுறதுங்கிறது t ஈக்குவல் டு 0ன்னு போடுங்க. t ஈக்குவல் டு 0ன்னு போட்டிங்கன்னா mx ஆஃப் 0 ஈக்குவல்ட் லிமிட் x t டென்ஸ் டு லிமிட் t டென்ஸ் டு 0 e பவர் ஆஃப் 2t மைனஸ் e பவர் ஆஃப் மைனஸ் t பை 3t. ஓகேங்களா? அதை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். 3 வெளியில் இருக்குல்ல, அதை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன் 3t. இப்போ லிமிட்டை சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? e பவர் 0 மைனஸ் e பவர் 0 பை நமக்கு டீக்கு பதிலாக போட்டிங்கன்னா இந்த டேம் ஃபுல்லாக 0 ஆகிடும். அப்போ 1 மைனஸ் 1 பை 0, ஸோ 0 பை 0ன்னு கிடைக்கும். இது இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம்னு சொல்லுவோமா? இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோமா? உடனே நம்ம எல்ஹாஸ்பிட்டல் ரூலை வந்து யூஸ் பண்ணுவோமா? எல்ஹாஸ்பிட்டல் ரூல் என்ன சொல்லுது? நம்ம வந்து படிச்சிருக்கோம் 12th ஸ்டாண்டர்டுக்கு கிளாஸ் எடுக்கிற டீச்சர்ஸ்க்குலாம் தெரியும். ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு லிமிட்டை சப்ஸ்டியூஷன் பண்ணணும், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா லிமிட் t டென்ஸ் டு 0 ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். e பவர் 2tயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2e பவர் 2t. e பவர் மைனஸ் டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் e பவர் மைனஸ் டி. கீழே 3tயை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 3 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ லிமிட்டை t ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா 2e பவர் 2 tக்கு பதிலாக 0 ப்ளஸ் e பவர் மைனஸ் 0 பை 3. 2 இது எனிதிங் பவர் 0ஓட வேல்யூ 1 ப்ளஸ் 1 பை 3. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 3/3 ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? இப்போ 1 கிடச்சிருச்சுன்னு சொன்னாவே இது மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இது வெரிஃபிகேஷன் தாங்க. நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணி பார்க்கணுன்னுலாம் கிடையாது. இந்த ஆன்சர் தான் ஆப்ஷனில் இருந்தால் எழுதிடுவீங்க நீங்கள் அங்கேயே. இருந்தாலும் ஒரு தடவை எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? சரி டீச்சர்ஸ், இன்றைக்கி வந்து ரொம்ப நேரம் எடுக்கல, 52 நிமிஷம் தான் எடுத்துருக்குறோம். நல்லா கவனிங்க, பாருங்கள். இந்த டாபிக் இதோட ஃபினிஷ் பண்ணுறோம். அடுத்த டாபிக் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். ரெகுலராக ஃபாலோ பண்ணுற டீச்சர்ஸ்க்கு ஒரு குரூப்புக்குள்ளே சேர்கிறதுக்கான வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? குரூப்புக்குள்ளே வந்த டீச்சர்ஸ்க்கெல்லாம் பிரைட் ஃப்யூச்சரும் காத்துக்கிட்டு இருக்கு. இப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். தேங்க்யூ டீச்சர்ஸ்.